அனைவருக்கும் வணக்கம். எம்எஸ்சி யூடியூப் சேனல் பெண்ணாகரம் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து 7.2 போர்டு வந்து ஒரு செட்டு வந்து புதுசாக வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி வீடியோ பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இது மாதிரி எதுனா ஆம்பு லோ பட்ஜெட்டில் வேணாலும் சரி, ஹை பட்ஜெட்டில் வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். செஞ்சு கொரியர் தர்மபுரி சீட் போட்டு ஃபுல்லாக பேக் பண்ணி கொரியர் அனுப்பிச்சிட்டோம். ஒன்லி ஆம்பு மட்டும் தான். ஸ்பீக்கர் ஏன்னா இங்கேருந்து வந்து டெலிவரி கொடுக்கும்போது பார்த்தா ஸ்பீக்கர் தூக்கி போட்டு வடிச்சு போடுறானுங்க. அவங்கள்ட்ட எதுவும் கேட்க முடியதில்லை, டேமேஜ். அதனால் ஆம்புனா கூட நம்ம தர்மபுரி சீட் போட்டு ஓரளவு கவர் பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன்லேயே வந்து கேபினெட் எடுக்கலான்னு பார்த்தா வந்து பட் எனக்கு டைம் கிடைக்கல. அதனால் இங்கே ஒர்க் ப்ரெஷர் அதிகன்றதுனால நான் அது யூஸ் பண்ணல. இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு 80% ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வீடியோ எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே இந்த போர்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ போட்டேன். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன் 5.2ன்னு சொல்லிட்டு. அது தேவையில்லை. இப்போ வந்து இது வந்து செட்டிங் பண்ணுறது மட்டும் வரல பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு எடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டொராய்டு டிரான்ஸ்ஃபார்மர் தான் வேணும்னு சொல்லி ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கஸ்டமரே ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க. இது பாருங்கள் 30 15 ஆம்பியர், 12 2 ஆம்பியர், 0 வந்து 1 ஆம்பியர், அது மாதிரி டாப்பிக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டொராய்டு டிரான்ஸ்ஃபார்மர். ஏன்னா இப்போ நார்மலுக்கும் டொராய்டுக்கும் நிறைய வித்தியாசம் வரும். உங்களுக்கு நல்லா ஆம்பியர் கரெக்டாக அக்யூரேட்டாக வரும். அதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் கஸ்டமர் வந்து அதே வேணும்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ப்ரோலாஜிக் பார்த்திங்கன்னா குரோடெக் அந்த ப்ரோலாஜிக் போர்டு. இது பாருங்கள், குரோடெக்கினுடைய ப்ரோலாஜிக் போர்டு. இது வந்து குரோடெக் ப்ரோலாஜிக் போர்டு போட்டிருக்கேன். ஃபில்டர் செக்ஷன் பார்த்திங்கன்னா 10,060 4 ஃபில்டர் போட்டிருக்கேன். அதே பார்த்திங்கன்னா மெட்டல் டயோடு அது போட்டு 4 ஃபில்டர் போட்டிருக்கேன். இதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ப்ளூ கலர் வந்து ரெண்டும் சப்பு, கீழே இருக்கிறத வந்து 5 சேனல் வந்து 5 சேனல் டிரான்சிஸ்டரில் 5 சேனல் போர்டு. இது வந்து 5200 மாடலில் சப்பு போர்டு. ஏன்னா இந்த 5200 வந்து சப்பு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பஞ்சுக்கு நல்லா அக்யூரேட்டாக கிடைக்கும். 5200 5200 யூஸ் பண்ணும்போது அக்யூரேட் நல்லா வரும். அதுக்காக இது போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேக் சைடு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இன்னர் ஃபேனு, ஒரு இன்னர் ஃபேனு, ஒரு அவுட்ரு, காற்று ஒன்று உள்ளே வர மாதிரியே ஒன்று அவுட்ரு தள்ளுற மாதிரியும் அந்த அளவுக்கு பிளான் பண்ணி போட்டிருக்கேன். பேக் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பனானா சாக்கெட் கேட்டிருந்தாங்க கஸ்டமரு. பேக் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பனானா சாக்கெட் கேட்டிருந்தாங்க கஸ்டமர். அதுக்காக பனானா சாக்கெட்டே போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாக்கெட் பெருசாக வாங்கிட்டு வந்துருந்தேன். அதுக்கு பட் மேட்ச் ஆகல. அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்துகிட்டு ரீஅசம்பிள் தான் பண்ணத்தான் இது. இப்போ பாருங்கள், FT003 பாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து 7.2 கேட்டாங்க. இதே பார்த்திங்கன்னா 7 சேனலுக்கு வந்து இருக்குது. 1 2 3 4 5 6 7 சேனல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 7 சேனலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா 2 சேனல் கேட்டாங்க. இது வந்து 2 சப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 5 + 2 இங்கே 7. அது இல்லாத பார்த்திங்கன்னா 2 சேனல் கேட்டிருந்தாங்க. அந்த 2 சேனலில் என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த FT003 இருக்குல்ல, அந்த FT003 வந்து அந்த டேக்கில் போட்டு இந்த இடத்துல ஒரு ட்ரில்லிங் மட்டும் போட்டு அப்படி கொடுத்தாச்சு. ஆக்சிஜன் போட்டு காமனாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இது வழக்கமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று கொடுப்போம். இதில் அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லை அந்த பின்னில். அதனால் பார்த்திங்கன்னா 3 சேர்த்து ஒரே காமன். இது இன்புட் 3மே இதில் நல்ல இன்புட் கொடுத்துக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சேனல் கேட்டிருந்தாங்க. 2 சேனல் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்களா. அது பார்த்திங்கன்னா நம்ம STK மாடல் போட்டு அந்த சேனலுக்கு மட்டும் STK மாடல் போட்டு இந்த இடத்துல தனியாக ஒரு பேஸில் ஒரு பேனல் வச்சுட்டேன். ஒரு பேனுங்க வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள் சைடு பார்த்திங்கன்னா இது 2 சப்பு, கீழே வந்து 5 சேனல். அது இதில் பார்த்திங்கன்னா 10,060 4 கெப்பாசிட்டர் போட்டிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குரோடெக்கு ப்ரோலாஜிக் போர்டு போட்டிருக்கேன். இது வந்து இதுக்கு மட்டும். இது மேக்ஸிமம் வந்து இதுக்கு முன்னாடி காட்டிட்டேன். அது ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் 8 சேனல் தான். 2 4 6 8 சேனல் தான். 8 சேனல்ங்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து 7 சேனல் ஆயிடுச்சு. 7 சேனலில் இங்கே ஒரு சேனல் தான் எடுக்க முடியும். அந்த ஒரு சேனல் எடுக்கிறது என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா சரி ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வேணாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் கொடுத்துட்டேன். அவுட்புட்டில் வந்து ஷார்ட் ஆனால் கூட ஸ்பீக்கர் போகாத மாதிரி கெப்பாசிட்டர் கொடுத்தாச்சு. இந்த கெப்பாசிட்டர் கொடுத்து பழைய மெத்தட் தான் இது. இப்போ யாராவது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களே தெரியல எனக்கு. அந்த பழைய மெத்தடில் அப்படி கெப்பாசிட்டர் கொடுத்துட்டோம். கெப்பாசிட்டர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா டிசியை வந்து அது கடத்தாது. அதனால் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் மாதிரி அது ஸ்பீக்கர் போனாலும் ஒன்றும் ஆகாது. ஐசி போனாலும் ஸ்பீக்கருக்கு வந்து வோல்டேஜ் அவ்வளோ போகாது. அம்மிங்க 3 ஒரு அம்மிங்க வரும், அதோட சென்று நிற்கும். அதுக்காக அது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது பழைய மெத்தடு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பேனல், அக்ராலிக் பேனல் பார்த்திங்கன்னா இதுதான் அக்ராலிக் பேனலு. பாருங்கள், இது வந்து பிரிண்ட் வியூ. இது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா ஆக்ஸு யூஎஸ்பி இங்கே ஒரு டிவிடி கொடுக்கணும். இது வந்து என்னென்னு பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா 5.1 கொடுத்தாங்க. 5.1 நம்ம பின்னாடி இதை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் அப்படி கொடுத்துட்டேன்.
பேஸு ட்ரிபிள் சென்ட்ரு ரியரு பிரிண்ட்டு இது வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோதான். இதுக்கு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு, இது ஒரு மாஸ்டர் கண்ட்ரோலு, இது வந்து சப்புக்கான வால்யூமு இவ்வளோ தான். இது வந்து கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து எனக்கு எல்இடியெல்லாம் வேணும் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பாருங்கள், எப்பயுமே இந்த அக்ராலிக் பேனலை பொறுத்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த ஒர்க்கை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். எல்லா ஒர்க்கும் பாருங்கள், இதில் தான் ஒயரிங் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது வந்து இது அட்டாச் பண்ணுறது தான், 4 ஸ்க்ரூ போட்டு அட்டாச் பண்ணுறது தான் பாக்கி. இது பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு எல்இடி, இதுக்கு ஒரு எல்இடி, ரோலிங்கு, இதுக்கு சேர்த்து ஒரு எல்இடி போட்டுட்டேன். இந்த 5 கண்ட்ரோலுக்கு சேர்த்து ஒரு எல்இடி கொடுத்துட்டேன். அது இல்லாத பார்த்திங்கன்னா கஸ்டமர் 2 யூவி மீட்டர் கேட்டிருந்தாங்க, அந்த 2 யூவி மீட்டர் கொடுத்துட்டேன். இந்த யூவி மீட்டருக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே லைனுங்க அடிச்சிட்டேன். பாருங்கள், இது இந்த ஒயிட் கலர் தான் யூவி மீட்டருக்கான மைனஸ், ப்ளஸ் லைனு. மைனஸ் வந்து அங்கே பாடி எடுத்து கொடுத்துருங்க, அதுலேருந்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைனஸ் கொடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பாருங்கள், எல்லாமே பின் வந்து என்ன டேக் போடாத காரணம்னு பார்த்திங்கன்னா இது பிரிக்கணும்ல. பிரிக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே கலர் இருக்குது. இது பேஸ் எது ட்ரிபிள் இதுன்றதை வந்து கன்ஃபியூஷன் ஆகின்றதுக்காக தான் கொடுத்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த 5.1 செலக்டர் சுவிட்ச் அப்படி விட்டேன். இது வந்து யூஎஸ்பி, இந்த ஆக்ஸ் இன்புட்டு, ஆக்ஸ் அவுட்புட், அவ்வளோதான். முடிச்சிட்டேன். இங்கே வந்து இங்கே ஆட் பண்ணணும், அவ்வளோதான். அது இல்லாத பார்த்திங்கன்னா இதில் வந்து கஸ்டமர் கேட்டது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஃபுல்லாகவே லைட் கொடுத்துட்டேன். இங்கே யூஎஸ்பி போர்ட்லேருந்து எல்லாமே லைன் இங்கே கொடுத்துட்டேன். ப்ளஸ் மைனஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் இங்கே அடிக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஒர்க் மட்டும் தான் அங்கே நிறுத்துற மாதிரி போட்டிருக்கேன். இது எல்லா ஒர்க்கும் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். ஒரு சில ஒர்க்கை மட்டும் பெண்டிங் வச்சுருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே டோட்டலே முடிச்சிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு ட்ரில் பண்ணால் வேலை முடியுற மாதிரி இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட்டுக்கும் நார்மல் கிட்டுக்கும் நிறைய வித்தியாசம். ரிமோட் கிட்னா பார்த்திங்கன்னா ப்ளக்கிங்கு ஒரு 5 அவுட்புட்னும் வால்யூம்னும் எதுக்கு ஒரு டைரெக்டாக கட் கொடுத்துருவோம். அது வந்து ஒர்க் கம்மி. அதே மேனுவல் பார்த்திங்கன்னா ஒர்க் அதிகம், அதனால் அப்படியே பெண்டிங் பண்ணி வச்சுருக்கேன். ஒர்க்கு 90% முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆடியோ டெஸ்ட் பண்ணுறது தான் பாக்கி. இது எல்லாமே ஒரு அளவுக்கு பிடிச்சிட்டு வந்து அந்த டேக்லாம் எல்லாம் அடிச்சிட்டேன். இந்த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த கேப்புக்கு இருக்குங்களா, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா அட்டாச்மெண்ட் பண்ணணும். அது ஃபைனலாக கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இப்போ முடிச்சுட்டு அந்த ஃபைனலாக ஒரு ஃபைனலாக ஷூட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு இது மாதிரி எதனா வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். அது வந்து பிரிண்ட் செட் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் லைன் கொடுக்கல. ஸ்பீக்கர் லைன் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பாட்டு படிக்கும். அப்போ வந்து காப்பிரைட் பிரச்சனை வந்துருக்கு. அதனால் நான் ஸ்பீக்கர் லைன் கொடுக்கல. இருக்கிற கண்டிஷன் பிரிண்ட் இது தான். அவங்க கஸ்டமர் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் எல்இடி கேட்டிருந்தாங்க. இது மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கும் எல்இடி இருக்குது, சப்புக்கு இருக்குது. மீது எல்லா கண்ட்ரோலுக்கும் தனித்தனி எல்இடி கொடுத்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள், இந்த இடத்துல கூட இந்த எல்இடி ரிஃப்ளெக்ஷன் வரும், கீழே வர மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து பிரிண்ட் இது மட்டும்தான். இந்த கஸ்டமரை கேட்டது 7.1 வந்து கஸ்டமர் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்காக ரெடி பண்ணது. அப்படியே பாருங்கள், பேக் சைடு பார்க்கலாம். ஒயரிங் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணுன்றதுக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். இனிமேல் கொஞ்சம் டெவலப் ஆனால் தான் உண்டு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாருங்கள், ஒயரிங் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே நீட்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட் கிடையாது, மேனுவல்ன்றதுனால பார்த்திங்கன்னா பேக் சைடு பாருங்கள் ஃபுல்லாக வந்து கஸ்டமர் லைட் கேட்டிருந்த அப்படி எல்லாமே லைட்டு க்ளீனாக போட்டு வச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 லெஃப்ட் ரைட்டு 4 மொத்தம் லெஃப்ட் ரைட்டே வந்து 4 சேனல் லெஃப்ட் ரைட். இது வந்து பார்த்திங்கன்னா சப் 2, அது வந்து 7.2 கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, 7.2. அது பார்த்திங்கன்னா இது ஸ்பீக்கர் பர்சன் வந்து 8 சேனல் தான் வரும். 2 சேனல் பார்த்திங்கன்னா நம்ம கெப்பாசிட்டி கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஒயரிங் வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஃபினிஷிங் பண்ணிட்டேன். இப்போ கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துருக்கோம். ஃபைனலாக வந்து போட்டு கொடுக்குறேன் பாருங்கள். எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. பேக் சைடு பாருங்கள் ஃபுல்லாகவே பனானா சாக்கெட்டு தான். இது 3 இன்புட்டு. இது வந்து 2 எக்ஸ்ட்ரா அது வரதுக்கு பனானா சாக்கெட்டு. இது பனானா சாக்கெட். டோட்டலாகவே பனானா சாக்கெட்டில் ஒர்க் ரெடி பண்ண சொன்னாங்க. ரெடி பண்ணியாச்சு. பேக் சைடு இதுக்கு ஒன்றுக்கு மட்டும் தனியாக ஒரு ஃபேனு காற்று வந்து வெளியே தள்ளுற மாதிரி கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒன்று தள்ளுறது, வெளியே ஒன்று இழுக்கிறது, அது மாதிரி கொடுத்துட்டேன். இன்னர் அவுட்டர் 2 கொடுத்துட்டேன். டொராய்டு வந்து கஸ்டமரை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ அது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இதுக்கு ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாம். டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தேன். இது மாதிரி உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. MSCID யூடியூப் சேனல் பெண்ணாகரம். மீண்டும் ஒரு அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். புதுசாக வேணுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதனுடைய டீட்டெயில் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு தரேன். வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.